திரு கார்த்திகேயன், சீனியர்கள் தொடர்பான சர்ச்சையை ஒரு சலசலப்பை திரு ரஜினியுடைய பேச்சு திமுகவுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கா? அவர் இன்அட்வர்டண்ட்டாக வந்து அவர் சொன்ன விஷயம் ஆனால் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மனக்குமுறல் வந்து நீண்ட காலமாக இருக்குது. இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும், நீண்ட கால பொதுச்செயர்மன், மாவட்ட செயலாளர்கள், நீண்டகால அமைச்சர்கள், அடுத்த தலைமுறையை வந்து வளர்த்தெடுக்கணும், அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது ஒரு இயல்பு, புரிஞ்சுக்க முடியுது. அது ஏன் ரஜினிக்கும் இருக்குது, அதையும் வெளிப்படும் இல்லை. ரஜினி வந்து அந்த நோக்கத்தில் சொன்னதாக நான் நினைக்கல. அவர் வந்து ஏதோ ஒரு இனாக்குவஸாக ஒரு ஸ்டேட்மெண்ட் போகிற போக்கில் அவர் வந்து இன்ஃபேக்ட் துரைமுருகனை கூட வந்து அவர் நல்ல விதத்தில் தான் அங்கே பேசியிருந்தார். வந்து நெகட்டிவ் கனெக்டேஷன்லாம் அங்கே எதுவுமே சொல்லலை. அவர் ஏன் வந்து அதில் அஃபெண்ட் ஆகிட்டார்னு எனக்கு தெரியல. காயப்பட்டதாக நினச்சி வந்து இவ்வளோ ஒரு அவர் வயதிற்கும் சரி அனுபவத்திற்கும் ஏற்புடையாத பேச்சை தான் அவர் பேசியிருந்தார். அப்போது அது தேவையற்றது. அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பாராட்டணும், கலைஞர் அவர்களை பாராட்டணும், துரைமுருகன் அவரையும் எல்லாரையுமே சேர்ந்து பாராட்ட தான் செய்கிறார். அதில் வந்து ஒரு அவருக்கே உரிய பாணியில் ஒரு நையாண்டி கலந்து பேசியிருந்தார் ஒழிய, ஒரு காமிக்காக பேசியிருந்தார் ஒழிய, அதில் வந்து ஒரு பெரிய அளவிற்கு அவர் எதையுமே வந்து தனிப்பட்ட முறையில் ஒருவரை வந்து குத்தணுமோ இல்லை எதை யாரோ ஒருத்தரை சாடணுன்ற நோக்கத்திலாம் பேசினதாக தெரியல. பட் அவர் தெரியாமல் பேசியது, ஏதோ ஒரு உள்நோக்கம் இல்லாமல் பேசிய விஷயத்தை, அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்நோக்கம் இல்லாமல் பேசிய விஷயம் வந்து இங்கே திமுக இருக்கக்கூடிய மனக்குமரில் வந்து படம் போட்டு காமிச்சிருச்சுன்னு தான் நம்ம அப்படி வேணால் எடுத்துக்கலாம். சார், ரெண்டு பேரும் இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க. ஆமாம், திரு துரைமுருகனும் திரு ரஜினிகாந்தும் நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே கைகோத்துக்கிட்டாங்க. ஆனால் உதயநிதி ஒரு மீட்டிங்கில் கோட் பண்ணி பேசுகிறார்ல ரஜினிகாந்த் சொன்னதை, அவருக்கே சீனியர்களுடைய நடவடிக்கைகள் குறித்து கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கா? சீனியர்களோட நடவடிக்கைன்றதை விட அடுத்த தலைமுறைக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதானே. அரசியல்ன்றது கட்சிக்கு வர்றது எதுக்குங்க? எல்லாருக்கும் ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, அதிகாரம் வரணும் அப்படின்ற. அப்படி அது மட்டும் இல்லை, அதுதான் அந்த கட்சியை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே வந்து சஸ்டெயின் பண்ணும். அந்த ஆஸ்பிரேஷன்ன்றது தானே ஒரு பெரிய விஷயம். அரசியலில் வந்து எல்லாருக்கும் அந்த ஆசை, அதிகாரம், பதவிகள், அனுப்பல வந்து பலன்கள் அப்படின்ற ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, அது அட்ரஸ் ஆகாமல் நீண்ட காலமாக வந்து நீங்கள் 30 வருஷமாக பொதுச் செயலாளர், இல்லை மாவட்ட செயலாளர், அவரே அமைச்சர், அவருக்கு வேண்டியவரே வந்து எம்எல்ஏ ஆகிறது, அவர்களுக்கே வந்து மீண்டும் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து அமைச்சர் ஆகுது அப்படின்ட்டு இருந்தால், புதிய உறுப்பினர்களோ இல்லை புதிய ஒரு அதிகாரத்தை வந்து ருசிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கான வாய்ப்பே இல்லாதப்போ எதற்கு இந்த கட்சியை நோக்கி வர்றாங்கன்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இப்போது இளைஞர்கள் பட்டாளம் வந்து பெரிய அளவிற்கு உண்மையிலேயே வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காங்களா இந்த கட்சியில் அப்படின்ற ஒரு பெரிய விமர்சனம் வந்து திமுக மட்டும் இல்லை, அதிமுக மீது உண்டு, 2 திராவிட கட்சிகள் மீது உண்டு, திராவிடர் கழகம் மீதே உண்டு. அதில் வந்து திராவிடர் விடுதலை கழகம்னு குளத்தூர் மணி அந்த தரப்பினர்கள் மத்தியில் வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதை தாண்டி இந்த பிரதான திராவிட கட்சியும் இயக்கமும் வந்து இளைஞர்களை சரியான அளவிற்கு போதையான அளவிற்கு வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களான்ற அதில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது, விமர்சனம் இருக்குது. அதில் உண்மையும் ஓரளவுக்கு இருக்குது. அப்போது திமுக அதிமுக 2 பக்கம் அந்த ஒரு சுணக்கம் இருக்குது. ஏன் வந்து பொது உடைமை இயக்கத்தில் மார்க்சிய கட்சிகளில் கூட அது இருக்குது. எக்ஸப்ஷன் டு இவர் திருமாவளவன் அம்பேத்கர் இயக்கங்களில் அவர் தவிர்த்து இளைஞர்களை பெரிய அளவிற்கு அந்த கொள்கையில் வந்து ஈர்க்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஷார்ட் கமிங் இருக்குது அவர்களுக்கு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ மாறாக இந்த பக்கம் வந்து சீமான் பக்கம் ஒரு குரூப் போகிறாங்க, இவர் பக்கம் கூட விஜய் அப்போ அடுத்தபடியாக வர்றார், அவர் நடிகர், அது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஆனால் அண்ணாமலை பக்கம் கூட வந்து ஒரு ஆதரவு வட்டம் இருக்குது. அதனாலேயே வந்து மேற்கு மாவட்டங்களில் எடப்பாடி அண்ணாமலைக்குள்ள ஒரு சர்ச்சைகள் கூட பார்க்குறோம். அது அந்த விஷயத்தினால இதெல்லாம் திமுகக்குள்ளே இருக்கிற சீனியர்கள் புரிஞ்சுக்கிட்டு இளைஞர்களுக்கு வழிவிடணும்னு திரு உதயநிதி நினைக்கிறாரா? நிச்சயமா ஒன்று வழிவிடணும், இல்லை வழிவதற்கான வந்து நிர்பந்தத்தை ஏற்படுத்தணும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு சூழலையே அதை ஏற்படுத்தணும். எல்லாரையும் நாளைக்கே வந்து வெளியே அனுப்புற சொல்ல. இப்போ பாஜக பண்ணுற மாதிரி அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி 75 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் எலெக்ஷனில் நிற்க முடியாது, ஆனால் நான் 79 வயசுலேயே நிற்கலாம் அப்படின்னு ராஜ்நாத் சிங் என்ன ப்ரப்போஸ் பண்ணார்னா அது எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை. இங்கே இருக்க இந்த கட்சியை பொறுத்தவரை வந்து இங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லை. தேசிய கட்சிகள் போது இங்கே செயல்படுறது இல்லை. நான் தேவைப்பட்டால் அடுத்த மாதம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மாநில தலைவரை மாற்றுறதோ, இல்லை அமைச்சர்கள் தேர்ந்தெடுப்பில் வந்து ரொட்டேஷனோ, இல்லை அவர்கள் பர்சனல் ஃபேவர்ஸு, பல காரணிகள் இருக்குது, இல்லை ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்போ இல்லை ஆட்சி செய்யக்கூடிய மாநிலமானு பார்த்து செய்கிறது, அதெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இங்கே வந்து ஒரு மாநில கட்சி, இங்கே சீனியர்ஸ்கள் தேவை, மூத்தவர்கள் தேவை. ஆனால் அது வந்து அதுவே ஒரு பெரிய டிஃபரன்ஸாக இருக்கக்கூடாது. ஒரு முட்டுக்கட்டையாக இருந்து அந்த கட்சியோட வளர்ச்சியில் அந்த கட்சியோட எதிர்காலத்திற்கு ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதுன்றது அது 2 கட்சிகளுக்குமே பொருந்தும். திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே பொருந்தும். அப்போ புதியவர்கள் வந்தால்தான் வந்து அடுத்த கட்டமாக வந்து யங்ஸ்டர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. சரி, இது ரஜினி ஸ்டேஜில் சொன்ன பிறகு முதல்வர் வந்து இதை ஆமோதிக்கிற விதமாக நீங்கள் மனம் திறந்து ரொம்ப பெருந்தன்மையோடு திரு ரஜினிகாந்த் பேசியிருக்கிறாரு, அறிவுரை சொல்கிறாரு. என்னை விட வயசில் ஒரு வயசு தான் மூத்தவர், நான் ஏற்றுக்கிறேன், நான் ரொம்ப உஷாராக இருப்பேன், புரிஞ்சுக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறாருல, அது என்ன துணி?
இல்லை அது வந்து அவர் என்டார்ஸ் பண்ணுறாருன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அவருக்கு அந்த என்ன இருக்கலாம். நீங்கள் இந்த கட்சி ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் ஆன பிறந்தே வந்து அந்த மாற்றம் வந்து ஸ்லோவாக வந்து ஒரு ஷிஃப்ட் இருக்குது. முன்பு 30 சொச்ச மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் தான் இருந்தாங்க. அந்த மாவட்டங்கள் கட்சியுடைய மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அது 60க்கு மேலே உயர்த்தப்பட்டு இதுக்கப்புறம் இப்போ திருப்பி 70 தாண்டிடுச்சு. இப்போ அப்போது இன்றைய அளவில் பார்த்தீங்கன்னா 3 தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 3 கட்சி மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற 3 சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு கட்சி மாவட்டம் அப்படிதான் நிலையில தான் இருக்கு. 70 சொச்சம் 234 கணக்கு போட்டீங்கன்னா அது இன்னும் வந்து குறைத்து 2 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு கட்சி மாவட்டம்னு குறைக்க வேண்டும். இல்லை பவரை வந்து விஸ்தரிப்பு செய்யணும், டீசென்ட்ரலைஸ் பண்ணணுன்ற நோக்கத்துக்காக தான் வந்து அந்த மீண்டும் வந்து அந்த மீள் கட்டமைப்பு குழு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க இல்லையா. இப்போ மறுசீரமைப்பு குழுன்னு அவர் பல்வேறு நபர்களை கொண்டு தங்கம் திணறு, உதயநிதி, நேரு எல்லாருமே உள்ளடக்கிய குழு போட்டிருக்காங்க. இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஏற்பாடுகளை அங்கே ஆரம்பிச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவர் ஆனதுக்கு அப்புறமே அந்த கட்சி பிரிப்புன்றதை 2வது வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ இன்னும் அதிகரித்து அப்போ என்னன்னா பவர் டீசென்ட்ரலைஸ் ஆகி புதியவர்களுக்கு வாய்ப்பு வரும். ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட செயலாளர் புதுசாக உருவானா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஆதரவு வட்டம் அப்படியே பெருகிட்டே வரும். அப்போ பல்வேறு மட்டங்களில் சீனியர்னு சொல்றோம், நிறைய ரேங்க் எடுத்துட்டு ஒரே வகுப்புல இருக்காங்க, விட்டுட்டு போக மாட்டேன்றாங்கன்னா ரஜினிகாந்த் பேசுறாரு. அவங்க தானே இந்த கட்சி கட்டமைப்பை இத்தனை ஆண்டுகளாகவும் ரொம்ப பலமாக தான் வச்சிருந்தாங்க. அவங்க தானே இல்ல யாரும் மறுக்கல. அதனாலதான் வந்து எல்லாரையும் நாளைக்கு ஓவர் நைட்ல எல்லாரையும் சாக் பண்ணிடுங்க இல்லைன்னா ஓரம் கட்டிடுங்கன்னு யாரும் இப்போ சொல்லலை. டியூ ஷேர் ஆஃப் போஸ்ட் வந்து சரியான அளவிற்கு வந்து புதியவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா நீர்த்து போயிடும் இல்லையா. நீங்கள் பழையவர்களே இருப்பாங்க 25 வருஷமா, ஒரு சிலரே மாவட்ட செயலாளர், ஒரு சிலரே அமைச்சர், இல்லை அவருக்கு வேண்டியவர்களே மாவட்ட செயலாளர் இல்லை அமைச்சராக ப்ராக்சிகளாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா புதியவர்கள் எப்படி இங்கே மாவட்ட செயலாளராகவும் அதிகம் ஒன்றிய செயலாளராக முடியும், பகுதி செயலாளராக முடியும் அப்படின்ற அந்த ஆஸ்பிரேஷனோட வர்றதற்கு யார் தயாராக இருப்பாங்க? அதை தான் சரி பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் இந்த பவர் வந்து ஒரு சர்டன் பாக்கெட்ஸில் ஒரு சில நபர்கள்ட்டே சுருங்கி போயிருந்ததுன்னா அப்போ வந்து அங்கே ஜனநாயகத்தன்மையும் போயிடும். இன்னொன்று ஒரு நாவல்ட்டி வேண்டாமா? இந்த பல்வேறு புதிய சிந்தனைகள் வேணும்னா இளைஞர்கள் வேணும் இல்லை. அது மட்டும் இல்லை, காலத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் தகவல் வச்சுக்கணும் இல்லையா. இன்னும் வந்து நீங்கள் பழைய இதுலேயே பேசிகிட்டு இருக்க முடியாது. இன்றைய சூழலுக்கு இன்றைய தேவைக்கேற்ப வேகத்தோடு வந்து கட்சியை வழி நடத்துறதுக்கு வந்து இளைஞர்கள் தேவை. இப்போ நீங்கள் ஓல்டு ஐடியாஸோடு இருக்கக்கூடியவர்களை வந்து சில இளைஞர்கள் தேவைன்றப்போ அது ஒரு காம்பினேஷன் இருக்கணும். இளைஞர்களும் வந்து முதியவர்களும் சரி, வயதில் மூத்தவர்களும் சரி, சீனியர்ஸும் சேர்ந்து ஒரு ரைட் ஷேர் இருக்கணும். அதை விட்டு இவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிரியேட்டிவிட்டியே அங்கே இல்லாமல் போகுது. ஒரு கட்சி ஒரு அதிருப்தி இருக்கான்.